ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராமர் பாலம். இதை இந்தியாவில் இருக்கிற கேள்விப்படாத ஆளே கிடையாது. ஏன் வெளிநாட்டில் கூட இதை கேள்விப்பட்டிருக்காங்க. இதை பற்றி பல சர்ச்சைகள் இருக்குது, பல புதிர்கள் இருக்குது, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. இப்போ ரீசண்டாக ஐரோப்பா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அங்கே ஒன்று இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களோட கோப்பர்நிக்கஸ் சென்டினல் அப்படிங்கிற சேட்டலைட் ஒரு புகைப்படம், அதாவது ஒரு ஃபோட்டோ ஹெச்டி ஃபோட்டோ கொடுத்துருக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா ராமர் பாலம் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ராமர் பாலமா அல்லது வேற எதுமா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்மள நிறைய பேர் இந்த ஃபோட்டோ அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம். அதாவது இந்தியாவையும் இலங்கையையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ட் பண்ணுற, அதாவது ராமேஸ்வரம் டு இலங்கையை கனெக்ட் பண்ணுற அந்த பாலம் சொல்ல முடியாது, அந்த மணல் திட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசண்டாக கிடைத்த ஆராய்ச்சிப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சுண்ணாம்பு திட்டு தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஆழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 to 10 மீட்டர் கீழே தான் இருக்குது, கடலுக்கு கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது மகாபாரதம், அதாவது ராமாயணத்தில் ராமர் இலங்கைக்கு சீதையை ராவணன் கடத்திட்டு போனால் அவரை மீட்டு வர்றதுக்காண்டி கட்டின ஒரு பாலம் அப்படிங்கிறது ஒரு சிலரோட கருத்து. அதாவது இந்துக்கள் அவங்களோட கடவுள் நம்பிக்கையில் வச்சுருக்காங்க. அது அவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம என்னைக்கு குறை சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்றதுலையும் சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இலங்கையில் ராவணன் இருந்தான் அப்படிங்கிறது எல்லாமே சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா அறிவியல் பூர்வமாக இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேது சமுத்திர திட்டம். உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை கொண்டு வர்றதுக்கு முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சேது சமுத்திரம் திட்டம் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அந்த மணல் திட்டு, அதாவது 1 to 10 மீட்டர் கீழே இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய கப்பலாலையும் அந்த இது வழியாக போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சின்ன கேப், அது வழியாக போக முடியாது. இந்த சேது சமுத்திர திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல இருக்கிற அந்த மணல் திட்டம் அப்புறப்படுத்தினா நம்மளால அங்கே போக முடியும், கப்பலை கொண்டு போக முடியும் ஈஸியாக ஒரு இடத்துக்கு சுற்றி. அதாவது 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதிகமாக போகிற இடத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ல ஈஸியாக போயிடலாம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்கட் அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த சேது சமுத்திரம் திட்டம். இது கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் இதை செயல்படுத்த முடியலை. ஏன்னா இங்கே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் அவங்களோட நம்பிக்கை தான். அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திட்டுக்கு அடியில் நிறைய, எப்படி சொல்றது, உயிரினங்கள் நிறைய இருக்கு, அதுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சில பேர் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுல எதை நம்புறது நம்ப முடியாது அப்படிங்கிறது நம்மளோட கருத்து இல்லை. இந்த திட்டம் செயல்பட்டா ஒரு விதத்துல நமக்கு நல்லது. அதே இது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி அந்த இடத்துல ஏதாவது உயிரினங்கள், அதாவது நிறைய விதமான உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ராமாயணம் கதை, அது அவங்களோட ஒரு நம்பிக்கை, அதையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த இடத்த எப்பயுமே ஒரு ஹைலைட்டா இந்தியாவில் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இலங்கை டு ராமேஸ்வரம் இடையில இருக்கிற இந்த ராமர் பாலம் அல்லது ஒரு கனெக்டிங் பிளேஸ், அது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை ஐரோப்பாவோட ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இன்னைக்கு ரீசெண்டாக வெளியிட்ட ஒரு ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன்னா, சேது சமுத்திர திட்டம் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி நான் சிம்பிளாக ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில்
க்ரோத் பண்ண முடியும், நீங்களும் க்ரோத் ஆகலாம். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.